உன்னை தொழுதேன் அம்மா உன்னை தொழுதேன் உள்ளமதில் உன்னை எண்ணி ஒரு இணைந்த பூஜை செய்து உள்ளமதில் உன்னை எண்ணி ஒரு இணைந்த பூஜை செய்து உள்ளமதில் உன்னை எண்ணி ஒரு இணைந்த பூஜை செய்து உள்ளமதை பூஜை செய்வார் எங்காலனை காத்தருள்வாள் உள்ளமதை பூஜை செய்வாய் எங்களைய காத்தருள்வாய் உள்ளமதை பூஜை செய்வார் எங்காலனை காத்தருள்வாய் அன்னை கலைவாணி உந்தன் சேவை கோரி அம்மா உன்னை தொழுதேன் அம்மா உன்னை தொழுதேன் அருள் தருமாறி ஒய்யாரி தருவாய் திருமாறி கவைநகர் எல்லை என்று கற்பகமே கோவில் கொண்டாள் கவைநகர் எல்லை என்று கற்பகமே கோவில் கொண்டாள் ஆடி திங்கள் வெள்ளியிலே அது புரதம் நேருடுவாள் ஆடி திங்கள் வெள்ளியிலே அது புரதம் நேருடுவாய் அன்னை கலைவாணி உங்கள் சேவை கோரி அம்மா உன்னை தொழுதேன் அம்மா உன்னை தொழுதேன் வணக்கம். கண்ணோக்கி மனமெல்லாம் கடவுளை கருணை ஒளி என்னை ஆளாக்கிய ஆண்டவன் எம்பெருமான் எறும்பு ஒழுங்குகின்றான் என்னது போலவே இந்த மண்ணை காப்பது தர்மம் தர்மம் தான். அப்படி என்றால் இது எந்த நாடு? இதுதான் நீர்வளம் நிலவளம் குடிவர பெற்ற நாடு. இப்பேற்பட்ட நாடுதான் மல்லிகா புரிந்தே தெரிவிப்பார்கள். அப்படி இந்த மல்லிகாபுரி நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆண்டு வரக்கூடியார் இரு வல்லவர்கள், அண்ணன் நம்பி இரு வல்லவர்கள். என் கணவர் பெயரால் ருத்ரகண்டன் என்று இருப்பார்கள். என் மைத்துனன் வீரகண்டன். ருத்ரகண்டனுக்கு நான் மனிதேக வாக்கப்பட்டவள். என் பெயர்தான் ஜெயவீர சிந்தாமணி. ஜெயவீர சிந்தாமணி என்று தெரிவிப்பார்கள். அப்படி இருக்கும்போது வெளியே சென்ற கணவர் எப்போது வருவார் அப்படின்னு வழிமேல் விழுவித்து காத்துக் கொடுக்கின்றாலே, அவதான் மனைவி, அவதான் பத்தினி, அவதான் உத்தமை. அப்படி இருக்கும்போது என் கணவர் நாடே கெதேது என்று கொண்டிருக்கின்றார். என் கணவர் எப்போது வருவார் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கணவரை பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அறியாமல் உள்ள காவலை பார்க்க வேண்டும். சரி, பார்க்கலாம். 3 வேலை தின்றாங்க. 3 வேலை தின்றான். மாசம் சம்பளம் வாங்குறான். அந்தந்த வேலை அங்கங்க அப்படி அப்படியே கிடக்குது. இப்ப என்ன பண்றான் ஏது பண்றான் ஒண்ணுமே புரியல. அவன் இன்னைக்கு வரட்டும். அவன் 2 1 பார்த்துட்டான் இன்னைக்கு அவன். நான் சரி பார்க்கலாம். செப்பழனி மலையோரம் எல்லு தமிழிசை பாடும். செப்பழனி மலையோரம் எல்லு தமிழிசை பாடும். தென்பழனி மலையோரம் எல்லு தமிழிசை பாடும். செந்தூர் கடலோரம் சேவாளனின் கொடியாடும். மலையோரம் கொடியாடும். திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும். திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும். திருப்பரங்குன்றத்திலே தேவாவும் தேரோடும். தென்பழனி மலையோரம் எல்லு தமிழிசை பாடும். கடலோடும் தேரோடும் மயிலாடும். தென்பழனி மலையோரம்
சுவாமிமலை படியேறி நீராடி சுவாமிமலை படியேறி காவிரிக்கு நீராடி சுவாமிமலை படியேறி முருகாவின் முகம் காண முதினைய தீண்டிவிடும் முருகாவின் முகம் காண முன்னையில் தீர்ந்துவிடும் முருகாவின் முகம் காண முதினைய தீண்டிவிடும் பழம் முதிரும் சோலையிலே பழமா கணிந்திருக்கேன் பழமுதிரும் சோலையிலே பழமானி கணிந்திருக்க பழமுதிரும் சோலையிலே பழமானி கணிந்திருக்க பார்த்தவர்க்கு பசு தீரும் பணிந்தவர்க்கு அருள் சேரும் பார்த்தவர்க்கு பசு தீரும் பணிந்தவர்க்கு அருள் சேரும் தென்பழனி மலையோரம் செல்லு தமிழிசை பாடும் சென்று ஒரு கடலோரம் தேவலன் கொடியாரும் தென்பழனி மலையோரம் ஏண்டாடே குமரா டே அழகு எங்க இருக்கிற வாடா என் மாமே ஒரு நாள் மத்தியக்கு கொடுத்தான் என் மாவே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அது எதுக்கு அது எதுக்கு அது எதுக்கு அது எதுக்கு அது எதுக்கு எதுக்கு மாங்குறம் பாய்நரம் வயிற புண்ணுட்டுதான் ஐயமோ ஏமா எங்கதான் இருக்கிறான்னு தெரியல ஆளு முன்னாடி போறதுதான் கேக்குது ஆளை காணுங்க குரல் மட்டும் தான் இருக்கு ஆள் எங்க இருக்கான்னு தெரியல ஏடா குமரா ஏமா அழகே ஏமோ எங்க இருக்கிற ஏமோ கேக்குறாங்கடா எங்க கொண்டு கேக்குறேன் நானு கேக்குறாங்க ஏண்டா முண்டா ஓ ஆமா நான் உன் பக்கத்துல தான் நிக்கிறேன் நானு ஆமா அங்க யார பார்த்து கூப்பிடுற அது யாரோ பணமரம் மாதிரி சொல்லி வச்சுறாங்க ஒரே கட்ட கலப்ப ஓ ஏய் நான் பணமரம் மாதிரி அம்மா கருப்பா இருக்கிறேன்னா இல்ல நான் அம்மா உயரமா இருக்கிறேன்னா ஓ எவ்வளவு சேகப்பா இருக்கிற ஒரே ஜவுப்பு மானிய ஒரே ஜவுப்பு ஆமாண்டா நான் சிகப்பு தான்டா நானு ஆமா ஆமா எனக்கு ஒரு சண்டை ஒரு பெண்ணா பிறந்தவ காலையில இருந்து தலையை கசிக்கிட்டு ஏன்டா மயிர் ஆத்தி கொண்டு தலைவாரி பூ எங்க வைப்பாங்க ஒரு பெண்ணா பிறந்தவ தலைவாரி பூ பின்னாடி தான் வைப்பான் ஆமா கூந்தல்ல என்ன முன்ன வச்சாரு என்ன இது ஆமா ஒரு பூ ஒரு முறம் 50 ரூபா விற்கிறான் உண்மைதான்டா ஒரு முறம் 50 ரூபா விற்கிறான் அதை வாங்கி பின்னால வச்சாக்கா கண்ட பசங்க பாட்டி போடுவாங்க அதனால இன்னும் வச்சோம்னா நம்மளே பாத்துக்கலாம் நம்மளே ஆட்டிக்கலாம் போனா போகும் வாங்க வரும் ஆமா ஒன்ன மாதிரி தான் வருது ஆமா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது என்ன என் கூந்தல் எப்படி இருக்குது உன் கூந்தல் இவ்வளவு பல 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 இருக்குது நீ என்னதான் போட்டு குளிக்கிற நீ என்ன ஷாம்புன்னு கேக்குற என்ன ஷாம்பு அது நீ என்ன ஷாம்பு நான் வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட மீராசிக்கா வாங்கின சொல்லுவேன் மீராசிக்கா வாங்கி போட்டு குளிச்சாதான் தலையில பேனு பிடிக்காத பையா மீராசிக்கா போட்டா மயிர் மயிரா போடும் மயிர் மயிரா போடுமா ஆமா அப்ப நீ என்னதான் போட்டு குளிக்கிற நான் போடுற ஷாம்பே வேற அட சொல்லுடா நான் சொல்ல மாட்டேன் சொல்லுடே நான் சொல்ல மாட்டேன் நீ சொன்னா எங்க வீட்டுக்காரருக்கு நான் சொல்லுவல வாங்க சொல்லி நான் போடுற ஷாம்பு சிக்கி ஷாம்பு சிக்கி ஷாம்பா ஆமா சிக்கி ஷாம்பு போறதால தான் இந்த மாதிரி சிக்கி சிக்கா புளி புளியா இருக்கு டேய் உன் தலையை காசுக்கு எத்தனை வருஷம் தான் ஆகுது இது வருஷம் தண்ணி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படியா ஆமா ஆமா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது என்ன நீ ஆம்பளை பொம்பளை நீ ஆம்பளை தான் என்ன காரி முங்க கந்தல என்ன ஒரு பெண்ணா பிறந்தவ அவன் அழகா சேலை கட்டிக்கிட்டு வீட்டுல போன என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்ன வர மகாலட்சுமி மாதிரி வரப்பாடுறா எவ்வளவு அழகா வரப்பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்னியாகுமரி மாட்டே இருக்கிறது என்ன இது மாதிரி தெரியாதா தெரியலையா ஐயோ இது பேரு நைட்டியா இதுக்கு நைட்ல தான் டியூட்டி என்ன நைட்ல தான் டியூட்டி அவன் நைட்ல தான் டியூட்டி ஆனா இப்ப இருக்கிற பொம்மேட்டிங்க அப்படி கிடையாது பகல்லையும் போடுது நைட்லயும் போடுது எந்நேரம் போட்டுருக்கீங்க அப்படியா டீ வாங்க சொம்பு எடுத்து போகும் நைட்டி போட்டு போகும் ஏரி வேலைக்கு போகும் நைட்டி போட்டு போகும் ஏரி வேலைக்கா ஆமா அப்படியா 3 வேலையும் நைட்டி தான் என் உட்காந்து இவன் தங்கச்சி 8 மாசம் முழு மகர அவ போட்டு போறான் நைட்டி ஏன் அங்கங்க போவானா என் மொட்டாட்டிக்கிட்ட ஒரு நைட்டி எடுத்து கொடுத்தா 3 வருஷம் அது இது வரைக்கும் தண்ணி பார்க்கவே இல்லை
3 வருஷம் வர போட்டுங்கிறா ஒரே நைட்டிய. அவ கிட்ட போனா இங்க போனா அங்க அடிக்குது கவுடு. அதான் எட்டே இருக்குறியா? முன்னாடி நீ கேக்குறான். இல்ல மாமா இது ஒரு நைட்டி, இது ஒரு ராசியான நைட்டி. அது இப்படின்ற அக்கா கைட்டி விடுது. ஆமா, இது யாரு இது? எங்க பாப்பாவுக்கு. உன் பாப்பாவுதா? ஆமா. அட பாது, உன் பாப்பாவது எதுக்கு நீ போட்டாந்த? ஓ, நீ திடீர்னு கூப்பிட்ட. ஆமா. எல்லா துணியும் நினைச்சு போட்டா. ஆமா. ஆனா துணி இல்ல. இத மாட்டி என் தங்கச்சி வாசல்ல படுத்திருந்தா. ஓட்டமா ஒன்னா காலால கைட்டு வந்துட்டான். அப்போ உன் பாப்பா எது? அதோ கட்டி. அட கொலகார பாவி, சரிகார பாவிய. ஏண்டா ரோட்டு ஓரத்துல வீட்டை கட்டிக்கிட்டு அது மட்டும் இல்லாம உன் வாசலுக்கு நேரா வேக தடுக்கிற பயிர் மாதிரி வேக தடன்னு இருக்குது. ஆமா. ரோட்ல எம்மா வண்டி போகுது வருது, எவனா பார்க்க மாட்டான். பார்த்துதான் போறான், எட்டுனா போறான். அவ துணியில இருக்கான்னு சொல்றியா? இந்த முதல்ல போய் கைட்டு போட்டு வர போற பயிர். எங்க போய்? உன் பாப்பா கிட்ட. அவ கட்டி போட்டுக்கிறான். ஏன்னா ஓ என்ன பண்ண போற? எங்க பாப்பால நிக்க வச்சு போறாத, வசதி பத்தாது. நல்லா படுக்க வச்சு போடுறான். கம்மி. ஏண்டா? ஆமா, இவன் நேரம் வரைய. ஆமா, தாமதம் என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன நீ வேற பையது? நீ சும்மா கருத்த போய் கிளப்புற. நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க இருக்கேன், நான் வந்து கிளப்புறேன். ஆட்டத்தை கிளப்புற. அப்படியா? நீ ஒரு ஆள் இல்லாம நான் அதே இதுல இருப்பேன், நான் இதே தாவல இருப்பேன். ஒரு பொங்கல் நோல் பண்ணேன். எங்க தண்டா போனேன்? நான் ஏரியில பேனா. நான் என்னதான் கேட்கறேன். என்ன என்ன முண்டா, நீ ஏரியில பேலு, ஆத்துல பேலு, குளத்துல பேல்றா. நீ எங்க பேனா எனக்கு என்ன கிடக்குது? எங்கடா போனன்னு தான் கேட்டேன் நானு. நீ வேறமா? ஏமா கல்யாணம் பண்ணி தங்கச்சி கடை பண்ணி ஜெனேஷன்மா பழமொழி சொல்லிதான் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்படின்னா ஏமா ஒரு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவாங்களா? ஏண்டா, நான் பொதுவா சொல்றேன் எல்லாருக்குமே, எல்லா பொம்பளைக்குமே சொல்றேன். ஒரு பெண்ணா பிறந்தவன் அவ ஒரு குழந்தை பெக்கா, 2 குழந்தை பெக்கா, பொதுவா எத்தனை குழந்தை ஒரு பொம்பளை பெற்றெடுத்தான்னு சேர்த்தாடா, எந்த பிள்ளைக்குமே ஒரு தாயானவன் வந்து துரோகம் பண்ண மாட்டான். துரோகம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏமா என்ன 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய் என் மாதா அந்த கேள்வி அவங்க துரோகம் பண்றாமா? வாரி உன்னை வாரி வெயில்ல போறோம். சத்தியமா உனக்கு குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கொடுங்க வேற பையடி. லாரி பஸ் தான் சாவுனு. ஏண்டா 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை போய் தேவடியா முண்டன்னு கேட்கலாமா? துரோகம் பண்றாங்க. அப்படியே துரோகம் என்ன துரோகம்? ஏமா நான் பெரிய பையன். ஆமா, என் தம்பி சின்னவன். தெரியும். எங்க அம்மா எதை வாங்கி கொடுத்தாலும் என் தம்பியை வாங்கி தராங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு வாங்கி தராங்க. கடைக்கிட்டு போனாங்க. மேரி பிஸ்கட், மில்க் பிஸ்கட், பிட்டன பிஸ்கட் எல்லாம் அவனுக்கு வாங்கி தராங்க. பக்கத்துல ஒரு பருபாவி எனக்கு ஒரு தவுடு பிஸ்கட் வாங்கி கூடாது. தவுடு பிஸ்கட் அப்படின்னா கொக்கு ரொட்டி, துணி ரொட்டி அப்ப விட்டுது. சரி, நேற்று கடைக்கிட்டு போனாங்க. வில்லூருக்கு கடைக்கிட்டு போனாங்க. ஓம்படி பாம்படி மிச்சர் காரசேனம் வாங்கி தராங்க அவனுக்கு. எனக்கு நான் பாவம் வைக்கிறேன். எனக்கு ஒரு 10 வெளில வாங்கி கொடுக்கூடாது. வாங்கி தான் கொடுத்துருக்கணும். வாங்கி கொடுக்கல. எவ்வளவு காரணம்? யாரு? தம்பிக்காரன். தம்பி அவன் இருக்கான், அவன் வாங்கி தராங்க. ஆமா, அவனை கச்சால குத்தி சாவடிக்கணும். உலகார பாவிய. ஏண்டா கச்சால குத்தி நீ சாவடிச்சுனா அவன் செத்துடுவான், நீ ஜெயிலுக்கு போயிடுது. ஆமாமா, தம்பிக்காரன் சாவணும், அவனை சாவடிக்கணும், அதுக்கு சூழ்ச்சி பண்ணணும். கேட்டுங்க, கூட போன தம்பிக்காரன் சாவடிக்கணும்னு நினைக்கிறான் பாரு. முண்டா யோசனை பண்றான். அக்கம் பக்கம் கூட சண்டை இருக்கலாம்டா. ஆனா பொதுவா சொல்றேன், எத்தனை அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்தா அண்ணன் தம்பி கூட மட்டும் சண்டை இருந்துன்னு வச்சுக்கோ, பக்கத்து வீட்டுக்கார மதிக்க மாட்டான் நம்மள. கூட போன தம்பியை வந்து சாவடி நீ என்ன நினைச்சுக்கிற? ஆமா, தனியா யோசனை பண்ண. யோசனை வந்துட்டு எங்க அப்பா கைது கடிக்க பூச்சி வந்து வாங்க வச்சுனாங்க. ஓட்டமா ஓட்டா 2 புடி அல்லனா. நீ சாப்பிட்டியா? நான் ஏன் சாப்பிடுறேன்? என் தம்பி சாவடிக்கிற யோசனை. மருந்து குத்து சாவடிக்கிற. அப்ப தம்பி செத்துட்டாங்க. எல்லாரும் நமக்கு தான். ஆமா, இந்த பூச்சி வந்து எடுத்துட்டு வேகமா போறேன். எங்க அம்மா நேத்து ஏரி வேலை செய்ய போனாங்க. எங்க போய் ஏரி வேலை செஞ்சாங்க? ஏரி வேலை 100 நாள் வேலை. அப்படின்னா அது எனக்கு என்னன்னு தெரியாதா? ஏரி வேலை தெரியாதா? சத்தியமா நான் அட்டை கூட வாங்குறேன். அரசி ஓட போல எனக்கு தெரியாதா? அரசி பாபடியா போல. ஏரி வேலை தெரியாத பொம்மைக்கு ஒரு பொம்மைட்டியா தெரியாது. நான் தான் சொல்றேன், 5 அடுக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்க பொம்மைட்டு கூட ஏரி வேலைக்கு போறாங்க மம்டி எடுத்துக்கின்னு. அப்படியேப்பட்ட வேலையாது? ஆமா, இந்த ஏரி வேலைக்கு எங்க அம்மா போனாங்க. கை கால ஒரே அசதி. ஆமா, எங்க அம்மா ஏரி வேலைக்கு போறது ஒரு நூதனம். எப்படி? எங்க அம்மா ஒரு துண்டு எடுத்து போவாங்க, ஒரு பாண்டி எடுத்து போவாங்க, ஒரு தண்ணியில டப்பா எடுத்து போவாங்க. டப்பாவோட தண்ணியா, தண்ணியில டப்பாவா? ஏதோ ஒண்ணு எடுத்து போறாங்களா? அந்த துண்டை கீழே போடுறாங்களா, இந்த பாண்டை தலை வச்சுறாங்களா, வேற நேரத்துக்கு தண்ணி குடிப்பாங்க. அப்ப இது படுத்த தூங்குற வேலையாயிது. என்ன வெட்டியா முடிக்கிறாங்க பொம்மைக்கு பாரம் போய்.
சரி அது மேல கால் போட்டு தூங்குங்க. ஏண்டா கட்டப்பாறை எடுத்து போறாங்க, மம்தி எடுத்து போறாங்க, அப்புறம் பாண்டு எடுத்து போறாங்க. இதெல்லாம் எதுக்கு எடுத்து போறாங்க? பாண்டி தலைக்கு வச்சுக்கிறதுக்கு. கெட்டப்பாறை கொண்டு போய் சாய்ச்சி விட்டாங்கன்னா நின்றுட்டே இருக்கும். மணி 3 மணிக்கு போட்டோ எடுத்துன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த ஏரி வழி போய் வந்தாங்க பாரு எங்க அம்மா, ஒரே அசந்து போய் தூங்குறாங்க. மண்ணெண்ணி கொட்டின எப்படி தூங்குறாங்க? கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமா இப்படி கிளம்பி தூங்குறாங்க. என்னமா காரணம் பாரு. நாங்க சாமி சொல்லிட்டு இந்த பூச்சி மருந்து எடுத்துட்டு போய் வேகமா போனேன். வேகமா போய் எங்க அம்மா தூங்கும் போது எங்க அம்மா மார்ல தடிட்டு வந்துட்டான். என் தம்பி பாக்குடிப்பா செத்துருவான். ஓ ஏண்டா உனக்கு இந்த ஆண்டவன் மூளை எங்கடா வச்சான்? முட்டிக்கு மேல ஒரு ஜான்ல வச்சுக்கிறான். அம்மா கருத்தா செய்துக்கிற பாடுற பையன் தம்பியை சாவடிக்கிறதுக்கு. பூச்சி மருந்து தட்டு 3வது படுத்துனா காரணம் பூச்சி மருந்து கவுது அடிக்கணும். ஆமா 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 3வது படுத்துனா எப்ப போய் வரியா, எப்ப போய் வரியா, தம்பி சாவ போறான். தம்பி சாவ போறான். இருக்கிற 5 ஏக்கர் நிலம நமக்கு தான். ஆமா. 2 மோட்டர் செட் நமக்கு தான். ஆமா. 2 இடக்கு மாறி நமக்கு தான். ஆமா. இருக்கிற டிராக்டர் நமக்கு தான். ஆமா. அப்படிதான் இல்லையா? எல்லாம் நமக்கு ஆசைட்டு நீ தம்பி சாவடிக்கிறதுக்கு தனி கொண்டு போற ஏமா பொழுது பார்த்தோம். பொழுது வெடிச்சு போச்சு. என் கூட்டாண்ட பந்தல் போட்டுறாங்க, வாழை மரம் கட்டிக்கிறாங்க, எல்லாம் குய்ய மரம் கத்துறாங்க, எல்லாம் குட்டி அணில வராங்க. குட்டி யானையா? குட்டி யானை என்ன? டாடா ஏசி. டாடா ஏசி பேர் குட்டி யானையாடா? டாடா ஏசி எதுக்கு தயாரிச்சான்? எதுக்கு? பொன்னடிகள சாவு ஏற்றி மாத்துதான். பொண்ணுங்களா ஏற்றிமோ அப்படியா? அப்படியா சத்தியம் சொல்லிட்டு எல்லாம் கேமரா நீக்கணும். உள்ள போய் பாக்குறேன். அம்மா என்னடா நீ அழற? எங்க அம்மா அழுகுறாங்க. கட்ட கலப்ப பின்ன புள்ள சேர்த்துட்டா ஒரு தாய் பின்ன அட மாட்டாடா. ஏண்டா? ஐயோ எங்க அம்மா அழுகுறாங்க. எங்க அம்மா பக்கத்துல என் தம்பி உட்காந்து அழுகுறாமா. என்ன சொல்ற? எங்க அம்மா அழுகுறாங்க. எங்க அம்மா பக்கத்துல என் தம்பி உட்காந்து அழுகுறான். அப்ப அங்க செத்தது யாரு? எங்க அப்பா செத்துட்டான். உங்க அப்பா என்ன சாவறான்? என் தம்பி முன்னாடி யூம்பாய் பால் ஊத்துறான். உன வாரி போய் போட்டுட்டு கருமாச்சிக்கு பால் போகாம லிஸ்ட் எழுதிங்கிறான். எங்க அம்மா சாணியில குப்பை கொட்டி வராங்க. அட குப்பையில சாணி கொட்டி வராங்க. ஏதோ ஒரு கொட்டி வராங்க. எங்க அம்மா பார்த்தேன். எங்க அம்மா பார்த்தேன் துன்பம் தாங்கல. அடி படிபாவி முண்டை அடி பாவி அப்பாவை சாவச்சிட்டு நம்ம இந்த ஊர்ல எப்படி பழகி போறோம்? எப்படி பழகி போறோம்? அஞ்சு நான் ஓன் நடுவுறேன். நாங்க சின்ன புள்ள, நாங்களும் சின்ன பசங்க, நீயும் பொண்டைக்கு எப்படி இந்த ஊர்ல பழகிட்டு அஞ்சு கேக்குறேன். எங்க அம்மா எனக்கு தெரியும் சொல்றாங்க. ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? அப்பா சுத்திட்டு நான் அழுவுறமான்னா வர்றா கம்மியாக்கி உங்க சுத்தம்ங்கிறாரு. அவர் பாத்துக்கு வர்றா. சித்தப்பா எதை பாத்துக்கிறாரு? 2 ஏக்கர் நிலம் இது வண்டி மாட்டுக்குது பாத்துக்குவாரு. அது நியாயமா தெரியாது. அவர் சொன்ன தவறு கிடையாது. அப்படிதான் நானும் நினைச்சுங்கிறேன். எங்க அப்பா செத்து 6 மாசம் ஆகுது. இப்ப எங்க அம்மா 5 மாசம் முழுவாமக்கிறாங்க. கண்ணவனுக்கு பண்ணுங்க. இத பாருங்க, ஏங்க அவன் தொடக்க பாருங்க. அப்பா செத்து 6 மாசம் ஆகுது, அவங்க அம்மா 5 மாசம் முழுவாமக்கிறாளாம். எப்படியா? அதான் எங்க சித்தப்பன் பாத்துக்கிறாங்க. அவன் அந்த கொள்ளையும் ஓட்டுறான், இந்த கொள்ளையும் ஓட்டுறான். உன் ஜென்மத்துல சூடு சொர்ண மானம் எதுவுமே இல்லையா? இதெல்லாம் இருந்து உங்க கூட கூத்தாட வரும்போது கேட்டு போறேன். எங்க கூடயா? இது எந்த நாடு? இதான் மல்லிகாபுரி. மல்லிகாபுரி என்றால் நீர்வளம், நிலவளம், குடிவளம். எந்த வளம் இருக்குதோ இல்லையோ, நம்ம கனுவாப்பேட்டில குடி வளம் இருக்குதுமா. ஒருத்த வந்து அவன் நிக்கவே முடியல. குடிவளம்னா என்னடா? எந்த குடி வளம்? குடியார நாய் அந்த புத்தி போதுன்னு. ஆமா, நீ குடிப்பேனியா? இல்ல, நான் குடிக்கிறதுல வாயில வாங்கி ஊத்திக்கிறது. அப்படியா? அப்படி அப்படி ஆளுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்பா ஆமா, என்னோட போயிருந்தேன். இதுதான் மல்லிகாபுரம் தெரிவிப்பார்கள். இந்த மல்லிகாபுரம் நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆண்டவரை குடுவியால் 2 வல்லவர்கள். ருத்ரகண்டன், வீரகண்டன். என் மூத்தவர், என் கணவர் பேர்தான் ஏண்டா ருத்ரகண்டன் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்டவருக்கு நான் ஒரே மனைவி, ஒப்பற்ற மனைவியாக வாக்கப்பட்டவள். என் பேர்தான் ஜெயவீர சிந்தாமணி. எங்க அண்ணிதான். அம்மா 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 ஐயோ, நான் மச்சனும் கூத்தாடுறேன்னு சொல்லிட்டு பார்க்க வருது. திட்டமா தண்ணி குடிக்கணும், அதிகமா தண்ணி குடிச்சு அடிக்கடி போய் வருது. அப்படி இருக்கும்போது நாட்டுல ஏதாவது குறை இருக்கின்றதா? எந்த குறையுமே கிடையாது. காவலா காவலா
என்னடி ஓ ஒரு நாட்டிலே ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் செய்வான். ஆனால் அந்த புத்திர பாக்கியம் இல்லை என்றால் நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன தெரியுமா தெரிவிக்கின்றார்கள்? அதோ வர பட்டய மலடி, இதோ போற பட்டய மலடி அப்படின்னு என்னை கேவலமா தானடா பேசுகிற காவலா. மைந்தனல்லா குறையால் மனமது வாடலானே மந்திரி நான் என்ன சொல்வேன்? மைந்தனல்லா குறையால் மனமது வாடலானே மந்திரி நான் என்ன சொல்வேன்? மைந்தனல்லா குறையால் மனமது வாடலானே மந்திரி நான் என்ன சொல்வேன்? பிள்ளையுள்ளா குறையா பெரும்பாவியானே நட, பிள்ளையுள்ளா குறையால் பெரும்பாவியானே நட, பிள்ளையுள்ளா குறையா பெரும்பாவியானே நட. வேலை நான் என்ன சொல்றேன், வேலை நான் என்ன சொல்றேன்? மந்திரில்லா குறையால் மனமதி வாடலானே மந்திரி நான் என்ன சொல்றேன்? காவலரே, எவ்வளவு மானமாளி இருந்தாலும் கூட கோபுரம் இருந்தாலும் நான் பாயாப்பன வயிற்றுல ஒரு பூச்சா ஒரு புழு எதுவுமே கிடையாதுடா. புழு பூச்சி இல்லையா? இல்லடா. பௌத்த கீட்டு எரு வைய முண்டா பௌத்த கீரி எரு வச்சா புழு பூச்சி வண்டு பிடிக்கும். பூச்சா புழுவாங்க என்ன தெரியுமா? ஒரு புத்திரவாக்கியம் இல்லையே அப்படின்னு தான் எனக்கு மன வருத்தோடு இருக்கின்றேன். இல்லடா புலையில கிடையாதுடா. புலையில உனக்கு தெரியல? சத்தியமா தெரியுமா? நான் என்ன வெளியூருக்கா பூட்டா இதுதான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானா? வாங்கிட்ட சொன்னா புல பிரகாரம் மருத்துவம் சொல்லுவான் வைத்தியம். அட பாவிய, உன்ன மாதிரி அம்மா வைத்தியக்காரன் வந்து போயிட்டாடே. ஏமா ஏண்டாடே நம்ம அங்க கோயில் சுத்தனியா? ஏய், நான் சுத்தாத கோயில் கிடையாது, நான் முழுவாத குளம் கிடையாது, அதே மாதிரி நான் போகாத இடமே கிடையாதுடா பையா. கோயில சுத்தங்களும் புள்ள பொறுக்காது, குளத்தை சுத்தங்களும் புள்ள பொறுக்காது. கனுவா பேச்சு அறியாத பசங்க ஒரு 10% கூட சுத்து. 10% கூட சுத்தனா சுத்தனா புள்ள பொறுக்கும். அறியாத பசங்க கூட சுத்தனா புள்ள போடுறா. ஆமா, அதான் வைத்தியம். நான் ஏன்டா போய் அவங்க கூட சுத்துவேன்? நீ வேற என்னடா நீ புள்ள இல்லைன்ற என் பொண்டாட்டி 5 வருஷத்துல 6 புள்ள பத்து வச்சுங்கிறா. என்ன முண்டா? ஓ 5 வருஷத்துல எப்படி 6 புள்ள பெப்பா? 5 வருஷத்துல 6 புள்ள பத்து வச்சுக்கிறா என் பொண்டாட்டிய. எப்படி? ஒரு புள்ள பிறகு எத்தனை மாசம்? 10 மாசம். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். அந்த 2 மாசம் குறைக்குது இல்ல? 5 10 அதுல ஒரு புள்ள. அப்போ உனக்கு ஆக்கிற வேலையும் ஒரே வேலை தான், உழைக்கிற வேலை தான்டா. அப்படி இருக்கும்போது என்னடே, நான் ஒரு புறம், என் கணவர் ஒரு புறம். என் கணவர் நாடே ஜொலியாக வந்து கொண்டிருக்கின்றான். அப்படி என்றால் கணவரை பார்க்க வேண்டும். நேரமாகிவிட்டது. ஆமா, பார்க்கலாமா? போகலாமா? வரையா? நீ தான் சொன்னா என் பொண்டாட்டியாண்ட போறா போறா போறாங்க. போனா அவங்க ஒத்துக்கல. போக சொன்ன என் பொண்டாட்டியாண்ட போயிடும் போயிட்டாலும் சொல்ல வேண்டியதான் என் பொண்டாட்டியாண்ட போறான்ற. நான் போய் பாக்குறேன் பாத்ரூம்ல துணி குளிக்கிறாங்க. ஆனா நான் எதுவுமே பார்க்கல, தொடங்கி கீழே பார்க்கல. அப்படியேதான் குளிக்கிற பொண்ணேட்டி ஒரு பாவனை கட்டி குளிக்கூடாது. அதெல்லாம் துணியில குளிக்கிறாங்க. என்ன அடிங்க உங்க அங்க அடிக்காத. அங்கதான் வந்து சொரக்குது. ஏண்டா அவன் சாமி வந்துருதா?
சாமி சாமி வந்துடுறா. சாமி வந்து கனவாப்பேட்டை சுத்தி வந்து லோல் போட்டுருவாங்க கோயிலுக்கு. லோல் கொடுத்த அந்த சாமி. நான் எந்த சாமியை கேட்டேன் நானு? நீ என்ன சாமி சொக்காக்குற? டேய் இதெல்லாம் சாமிடா இது. பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ண தெரியாது, செலவு பண்ணிக்கிறாங்கடா பையா. அவங்க செலவு பண்ணலாம் உங்களுக்கு கஞ்சி அது. அவன் நாடகம் வைக்க மாட்டாங்க. ஆமா. இதெல்லாம் தெய்வம் கிடையாது. ஒரு பெண்ணாய் பிறந்தவள் தெய்வம் யார் தெரியுமா? அவளை தொட்டு தாலி கட்டிய கணவனே கண்கண்ட தெய்வம். ஆமா. மணாலனே மங்கையின் பாக்கியம். ஜெமினி நெக்ஸ்ட் சின்ன படம் கேட்கணும். மணாலே மங்கையின் பாக்கியம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உண்மைதாமா? கல்லானாலும் கணவன், கணவன் புல்லானாலும் அவன் படுத்துக்குவான். குடியார கம்மியாட்டி போய் பாட்டா கூட நடமாடுவான். அந்த புத்திலே தான் எனக்கு குடிக்கிற புத்திலே தான் நான் முன்னேற்றம் செஞ்சேன். ஏண்டா எங்கடா? ஓ எங்கடா இருக்கிறாரு? ஏமா ஒரு காகாணி மிளகா நட்டமா? மிளகாய் நட்டுக்கிறா? மிளகா கண்ணு நட்டான். மிளகா செடி நட்டுக்கிறான். மிளகா செடி நட்டுக்கிறியா? சரி. வரவு முறை நல்லா பூ பூத்து நல்லா பிஞ்சு வச்சிருச்சு. ஆமா. வரவு முறை உரியும் போடுறாங்கம்மா. பச்சி போடுறாங்களா? நீ ஒரு உதவி பண்ணினாக்கா ஒருத்தன் அந்த பிஞ்சில கை வைக்க மாட்டான். என்ன உதவி நான் பண்ணுவேன்? உங்க வீட்டுக்கார சட்டையும் கூட அனுப்பான். ஏன்? உங்க வீட்டுக்கார இட்டு போய் உங்க வீட்டுக்கார சூப்பர் ஒரு தடி சொருகி மிளகா தோட்டம் நட்டுனா ஒரு பையன் ஒரு பெஞ்சை படிக்க மாட்டான். அப்படியா? ஆமா. ஏண்டா? ஓ நான் சொல்ற மாதிரி நீ கேளு. எங்க வீட்டுக்காரங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? ஆயிட்டா? ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்கு உங்க மாமியார் வீட்டுல உனக்கு கட்டளை எடுத்து கொடுத்தாங்களா? பெரிய கட்டளை 2 பேர் போட்டுக்கலாம். என்ன கட்டளை? மரக்கட்டளை. மரக்கட்டளை. நான் என்ன சொல்றேன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? புரியுதா? அந்த கட்டளை கொண்டு போய் நடுக்கொல்லியில போட்டு மிளகா தோட்டத்துல. மிளகா தோட்டத்துல மிளகா தோட்டம் நடுக்கொல்லியில போட்டுட்டு உன் பொண்டாட்டிய ராவிக்கு அப்படியே அந்த கட்டளை மேல படுக்க வச்சுட்டு நாளைக்கு வந்துரு. ஒரு பையன் ஒரே ஒரு மிளகா பறிக்க மாட்டா, ஒரே ஒரு மிளகா செடி கூட ஆடாத பையன். செடி ஆடாதா? கட்டுல மட்டும் ஆடுங்க ஐயா. ஏண்டா எங்கடா இருக்கிறாரு? அத்தா ஏண்டா எத்தனை ஆட்டு மண்ணாலே பார்த்திருக்கலாம். என் கணவர் மாதிரி முகத்தை பார்த்திருக்க முடியுமா? இது போல மூஞ்ச பார்க்கவே முடியாது. ஆமாண்டா. இன்னைக்கு என் சாமிக்கு பால் போய் பால் எடுத்தா உரம் பால் வேணுமா? மூணாம் பால். என்ன பால்? வீட்டுக்கார பால்ன்றியா? ஏய் ஒரு வாரம் ஆகுது வந்து. பால். ஆமாண்டா. காலை மாட்டு தருவா? கால் மாட்டு பால் தருவா? ஏய் காலை மாட்டு பால் எடுக்கிற போடா. ஏங்க கால மாட்டு பால். காலையில் கறந்து வச்ச பால். நாய்க்கு இங்க பிறந்த பண்ணுங்களா? ஒண்ணு உட்கார். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செய்தோம், இந்த ஜென்மத்துல இவரை நான் கணவனாக அடைந்திருக்கின்றேனே. தும்பர பையா கணவரா அணிஞ்சுக்கிறேன். ஆமாண்டா சுவாமி. அத்தான் அத்தான் அன்பு கொண்ட தெய்வத்திற்கு என்னை கண்ட பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது. தெய்வத்திற்கு என்னை கண்ட பெரியவர்க்கு நன்றி சொல்லும் நேரம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது. நான் வணங்கும் தெய்வம் இது. வெள்ளிலே குடை பிடிக்க வெண்ணிலா ஓடி வர எண்ணுகின்ற நேரம் இது. எண்ணுகின்ற நேரம் இது. நீ
உங்கள் கைராசி என்னை கட்டுங்களே என்று சொல்லி காதல் கதை பேசி எண்ணுகின்ற நேரம் இது எண்ணுகின்ற நேரம் இது. இந்த மகிழியும் இந்த மகிழியும் கண்களிலே இன்ப வில்லோட்டம் 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 கண்களிலே இன்பவில்லோட்டம் இந்த மங்கையனும் சங்கமத்தில் இன்பம் கொண்டாட்டம் கண்ணிலே கலந்தாதென்ன எண்ணுகின்ற நேரம் இது எண்ணுகின்ற நேரம். என்னடா பண்ண ஏன்டா ஆடுறா? நான் ஆசை போய் வீட்டுக்காரு பக்கத்துல நான் உக்காடுறேன். உன்னை யாரு அப்ப நான் உக்கார மாதிரி உட்கார சொந்த அந்த சித்திர சிற்பத்தில் அற்புத வண்ணங்க என்னங்க சொல்லட்டுமா? அந்த சித்திர சிற்பத்தில் அற்புத வண்ணங்க என்னங்க சொல்லட்டுமா? அந்த பத்தினி தெய்வம் கர்ணகி என்று நான் காவியம் பாடட்டுமா? ஓடி வர கண்ணிலே கலந்த எண்ணுகின்ற நேரம் இது எண்ணுகின்ற நேரம் அன்புள்ள மனைவி மாச மனைவி ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி இந்த ஜெயவர் சிந்தாமணி அன்றைக்கு வந்த நம்ம தான் என்னை வாழ்த்துங்களை தான்